7. இடம் ஜான்சி அரண்மனை. மன்னர் மறைவுக்கு பின் மேஜர் எலிஸ் கம்பெனி உத்தரவுடன் வருகிறார். ராணி அவர்களே, தங்களை காண மேஜர் எலிஸ் வந்துள்ளார். அவரை உள்ளே வரச் சொல்லுங்கள். ராணி, வாரிசு இழப்பை கொள்ளைப்படி ஜான்சி அரணை எங்களது. நீங்கள் ஓய்வூதியம் வாங்கிக் கொண்டு வெளியேற வேண்டும். ஓய்வூதியமா? என் மண்ணை எனக்கே பிச்சை போடுகிறாயா? மழையை பொழிவது வானம், விளைச்சலை தருவது பூமி. இடையில் நின்று வரி கேட்கும் நீ யார்? உன் சட்டம் உன் தேசத்திற்கு, என் சட்டம் என் மக்களுக்கு. இதோ என் பதில். மேரி ஜான்சி நகி தூங்கி. என் ஜான்சியை நான் தரமாட்டேன். எனது தத்து பிள்ளை தாமோந்தர் தான் ஜான்சியின் வாரிசு. போய் சொல் உன் ஜெனரலிடம். ராணி, நன்றாக யோசித்துக்கொள். விளைவு விபரீதமாக இருக்கும். வெளியே போ. என் ஜான்சியை காப்பாற்றிக் கொள்ள எனக்கு தெரியும். ஜான்சி, you will feel for it. ஆங்கிலேயர்கள் நம்ம தத்து பிள்ளையை அவர்கள் வாரிசாக ஏற்க மறுக்கிறார்கள். ஜான்சியை அவர்கள் வசம் ஒப்படைக்க சொல்கிறார்கள். என்ன? என் ஜான்சியை அவர்கள் பறிப்பதா? ஜான்சி என்பது வெறும் மண்ணல்ல, அது எங்களின் உயிர் மூச்சு. ஆனால் ராணிமா, ஆங்கிலேயர் படை மிக பெரியது. நாம் எப்படி அவர்களை எதிர்ப்பது? எண்ணிக்கையில் இல்லை, வெற்றி நம் வீரத்தில் இருக்கிறது. மந்திரியாரே, ஆங்கிலேயர்களுக்கு பதில் அனுப்புங்கள். என் ஜான்சியை நான் யாருக்கும் தரமாட்டேன். மேரி ஜான்சி நகி தூங்கி. ராணிமா, பிரிட்டிஷ் நமது நாட்டின் மீது போரை தொடங்கிவிட்டது. பிரிட்டிஷ் படைகள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. போர் ஜான்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டிருக்கிறது. பிரிட்டிஷ் ரோஸின் தாக்குதல் மிகவும் தீவிரமாக இருக்கிறது. ஜான்சியின் வணிக நகரமான ஹல்வைபுரா உட்பட்ட பல ஊர்கள் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. நமது வீரர்கள் அனைவரும் சோர்வடைந்து விட்டனர். நமக்கு உதவ வந்த மன்னர்கள் அனைவரும் புறமுதுகிட்டு ஓடிவிட்டார்கள். நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. நீங்கள் இப்போதே கல்பிக்கு தப்பிச் சென்று விடுங்கள். பிறகு நடப்பது நடக்கட்டும். நீங்கள் உயிரோடு இருந்தாதானே மீண்டும் ஜான்சியை ஏற்படுத்த முடியும். என்னை ஓடி ஒழிய சொல்கிறீர்களா? என்னால் என் மக்களையும் உங்களையும் விட்டுவிட்டு எங்கேயும் போக முடியாது. அரசியாரே, எங்களையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றிக் கொள்ள என்னிடம் ஒரு யோசனை உள்ளது. பேச நேரமில்லை. இங்கிருந்து கல்பி சென்று உங்கள் நண்பர் ராவ் சாஹிப் படையுடன் ஜான்சி வாருங்கள். அதுவரை நாங்கள் சமாளித்துக் கொள்கிறோம். செல்லுங்கள் ராணியாரே, செல்லுங்கள். நாங்கள் சமாளித்துக் கொள்கிறோம். சரி ஜல்காரி பாய், சமாளித்துக் கொள்ளுங்கள். வெகு விரைவில் நான் படைகளுடன் வருகிறேன். இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம் ஜல்சாரி பாய்? நமது மக்களை எப்படி காப்பாற்றப் போகிறோம்? நானும் ராணியும் பார்ப்பதற்கு தோற்றத்தில் ஒரே போல் இருப்பதாக அடிக்கடி கூறுவீர்கள் அல்லவா? இப்போது ராணி போல் வேடமிட்டுக் கொண்டு பிரிட்டிஷிடம் சரணடைய போகிறேன். என்ன? நீங்கள் பிரிட்டிஷிடம் சரணடைய போகிறீர்களா? ஆம், நான் சரணடைய போகிறேன். நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாமல் நாட்டு மக்களை காப்பாற்றுங்கள். ராணி சரணடைந்து விட்டதால் பிரிட்டிஷ் தாக்குதலை நிறுத்தி விடுவார்கள். ஜான்சி, நீ இப்பொழுது சரணடையாவிட்டால் உன் மக்கள் அனைவரும் கொல்லப்படுவார்கள்.
ராணியாரே, ராணியாரே, இங்கிருந்து சென்று விடுங்கள், சென்று விடுங்கள். இவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நான் சரணடைந்து விடுகிறேன். இழுத்துச் சொல்லுங்கள் இவளை. ஜல்காரிபாய் உண்மையான ராணி இல்லை என்று தெரிய 1 வாரமாகிவிட்டது. இந்த குழப்ப நிலையில் நமது ஜான்சி கல்பி சென்று பெரும் படையுடன் ஜான்சி நோக்கி புறப்பட தயாரானார். காட்சி 8. இடம் போர்க்களம். எனது படை வீரர்களே, அமைதிக்காக செத்து மடிவதா, எதிர்த்து போராடுவதா, எது வீரம் என்பதை உங்களுக்கே விட்டு விடுகிறேன். நாம் நமது உரிமைகளுக்காக போராடுகிறோம். பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொன்னார்? வெற்றி பெற்றால் சுதந்திரத்தை கொண்டாடலாம், தோற்றுவிட்டால் அழியா புகழும் நிம்மதியையும் பெறுவோம். உதவி செய்ய நண்பர்கள் காத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வெள்ளைக்காரர்களால் தடுக்கப்படலாம். நேச நாடுகளின் ஆதரவு கிடைத்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் என் பக்கபலமாக இருப்பீர்கள், நாட்டுக்காக போராடுவீர்கள் என்று பரிபூரணமாக நம்புகிறேன். உயிர் பிழைக்க எண்ணுகிறவர்கள் இங்கிருந்து ஓடிவிடுங்கள். நான் சாகவே விரும்புகிறேன். எதிரிகளின் பிடியில் சிக்கி அவமானப்பட மாட்டேன். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நம் மண்ணிற்காகவும் நம் நாட்டு வளத்திற்காகவும் உங்களுடன் இணைந்து நாங்கள் போராட தயாராகி இருக்கிறோம். ஆம், நாங்கள் போராட தயாராகி இருக்கிறோம். நாங்கள் போராட தயாராகி இருக்கிறோம். இந்த படைகள் நமக்கு போதுமானதாக இருக்காது. நம் நாட்டு பெண்களும் வாழேந்தி போர் புரிய வேண்டும். பெண்களே, கைகளில் வளையல்களை உடைத்துவிட்டு வாயேந்துங்கள். நாம் வெறும் அலங்கார பொம்மைகள் அல்ல, நாம் ஆதிசக்தி அவதாரங்கள். நமது ஜான்சியை அடைய நினைக்கும் ஆங்கிலேயர்களின் கைகள் துண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் தலைகள் ஜான்சி மண்ணில் உருண்டாட வேண்டும். வாயேந்துங்கள், வாயேந்துங்கள். ஜான்சியின் உச்சகட்ட இன்பத் திருநாள் இதுவே. மீண்டும் கூடி குழுவ இன்னொரு பொழுது வரப்போவதில்லை. கொட்டட்டும் போர் முரசு. புறப்படுங்கள் போருக்கு.
சொல்லா எங்கள் வாயோ எதிர்க்க வீர வீர கொண்டு எழுவாயோ சொல்லா எங்கள் வாயோ எதிர்க்க வீர வீர கொண்டு எழுவாயோ வீணையின் இசையில் நாதம் பிறழ வீணன இங்கே வாழ்க்கை நிகழ வீரத்தின் மார்பில் சிலந்தியின் வலையா வீழ்ந்திடும் போது இதுவே நிலையா நாதம் பிறழ வீணன இங்கே வாழ்க்கை நிகழ வீரத்தின் மார்பில் சிலந்தியின் வலையா வீழ்ந்திடும் போது இதுவே நிலையா நீல் நீங்கி விடுத்திடுவாயோ விடுத்திடுவாயோ சொல்லா சொல்லா என்றெழ்வாயோ எதிர்க்க சொல்லா என்றெழ்வாயோ எதிர்க்க சொல்லா என்றெழ்வாயோ எதிர்க்க இடம் போர்க்களம். ஏன் என் நாட்டை ஆளத் துடிக்கிறாய்? உங்கள் லண்டனில் சூரியன் மறைவதில்லை என்பதால் எங்கள் இந்திய சூரியனை மறைக்க பார்க்கிறாயா? எங்களிடம் சரணடைந்து விட்டால் போரை நிறுத்திக் கொள்ளலாம். எதற்கு வீண் பேச்சு? ஜான்சி ராணி சரணடைவதா? நடக்காது, ஒருபோதும் நடக்காது. ஜான்சியின் வீரர்களே, வாழ்ந்தால் சுதந்திர காற்றை சுவாசிப்போம், வீழ்ந்தால் வீர மரணம் அடைவோம். தாக்குங்கள். மிகவும் சேதாரம் அடைந்து விட்டது. அப்படியானால் நம் பெண்கள் படையை உள்ளே வர சொல்லுங்கள். அந்த பரங்கியர்கள் கையில் சிக்கிவிடக்கூடாது. என்னை எரித்து விடுங்கள். என் சாம்பல் இந்த மண்ணில் கலக்கட்டும். பாரத மாதாவே, அடிமைத்தனம் இல்லாத இந்தியாவில் நான் மீண்டும் பிறக்க வேண்டும். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
ஜெய வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஜெய வந்தே மாதரம். ஆரிய பூமியில் நாரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம். நொந்தே போயினும் வெந்தே மாயினும் நந்தே சத்தரு வந்தே சொல்வது வந்தே மாதரம். ஒன்றாய் நின்றினி வென்றாயினும் உயிர் சென்றாயினும் வலி குன்றாதோதுவம் வந்தே மாதரம். சோதரர்கள் நிறை மாதரில் யாவரும் ஆதரவோடு பல தீதரவோதுவம் வந்தே மாதரம். பெண்ணென்றால் மென்மையானவள் என்று நினைத்தவர்களுக்கு அவள் எரிமலையாய் சீறினாள். இந்திய சுதந்திர போரின் முதல் சுடராக திகழ்ந்த ஜான்சி ராணியின் வீரத்தை போற்றுவோம். வாழ்க பாரதம், வாழ்க பாரதம், வாழ்க வளமுடன். வந்தே மாதரம், ஜெய வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஜெய வந்தே மாதரம். ஆரிய பூமியில் நாரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம். ஆரிய பூமியில் நாரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம். நொந்தே போயினும் வெந்தே மாயினும் நந்தே சத்தரு வந்தே சொல்வது வந்தே மாதரம். ஒன்றாய் நின்றினி வென்றாயினும் உயிர் சென்றாயினும் வலி குன்றாதோதுவம் வந்தே மாதரம். சோதரர்கள் நிறை மாதரில் யாவரும் ஆதரவோடு பல தீதரவோதுவம் வந்தே மாதரம்.